2017 தொடர்ச்சியாக இந்தியா முழுவதும் எந்த மாநிலத்துக்கும் அவர்களின் விருப்பத்துக்கு இடமில்லாமல் நீட்டுத் தேர்வு நடத்தப்படுகிறது. இதுவரையில் ஏறத்தாழ 25 பிள்ளைகள் தங்களை உயிரை இழந்திருக்கிறார்கள், தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அப்படி ஒரு தேர்வை இடையிலே வைத்து ஏறத்தாழ 1176, அதாவது 1200க்கு 1176 மதிப்பெண்கள் வாங்கிய அனிதாவுக்கு மருத்துவக் கல்லூரியில் இடமில்லை என்று சொன்னால் இது ஒருதலை பட்சமானது. இது சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குகிறது. இரண்டாவது, பிள்ளைகளுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது. மூன்றாவது, மாநகராட்சியில் இருக்கிற வசதிகள் நகராட்சிகளில் இருக்கிற வசதிகள் கிராமத்து பிள்ளைகளுக்கு இல்லை என்பதால் கிராமத்து பிள்ளைகளை பாதிக்கிறது என்று. எனவே இந்த ஆர்ப்பாட்டம் என்பது மாணவர்களுக்காக. இயக்க தமிழர் பேரவையின் சார்பில் இந்த நீட்டு தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரி சென்னை, கோவை, மதுரை, திருவாரூர் என 4 இடங்களில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த 4 இடங்களிலும் கூட இது யாருக்கு மிக கூடுதலாக பொருந்தும், எந்த இடத்தில் மிக தேவை என்றால், சென்னையை விட, கோவையை விட, மதுரையை விட, அந்த மாநகராட்சிகளை எல்லாம் தாண்டி திருவாரூர் போன்ற பகுதிகளுக்குத்தான் இந்த நீட் தேர்வு ரத்து என்பது அடுத்த தலைமுறை சேர்ந்தவர்கள் மருத்துவர்களாக வருவதற்காக ஒரு உதவியை செய்யும். ஒரு சமூக அமைப்பினை நான் சொல்லுகிறேன். ஒரு காலகட்டத்தில் எல்லோரும் அறிவோம், ஒரு ஊரில் வக்கீல் ஐயா வீடுனா யாரு, டாக்டர் ஐயா வீடுனா யாரு, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே வழக்கறிஞர்களாக மருத்துவர்களாக இருந்த காலம் தாண்டி இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளெல்லாம் மருத்துவர்களாக, IAS அதிகாரிகளாக, வழக்கறிஞர்களாக வந்திருக்கிறார்கள். இதை எப்படி தடுப்பது? எல்லோரும் படிக்க தொடங்கிவிட்டார்கள், எல்லோரும் எல்லா நிலைக்கும் வருகிறார்கள். எனவே இதை எப்படி தடுப்பது? ஒரு குறிப்பிட்ட சாதியினர் தான் அறிவாளிகள் என்று சொல்ல வேண்டும் என்றால் எல்லோரும் வழக்கறிஞர்களாக IAS ஆக இருந்தால் முடியாது. அதற்காக திட்டமிட்டு கொண்டு வரப்பட்டதுதான் இந்த நீட் தேர்வு, நுழைவுத் தேர்வு என்பது. நேஷனல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் டெஸ்ட் என்று அதற்கு பெயர். இது ஒரு செய்தியை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இது காங்கிரஸ் கட்சி தானே கொண்டு வந்தது. ஆம், 2013ஆவது ஆண்டில் இந்த நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் இப்போது நடைமுறையில் இருக்கிற நீட் தேர்வு சட்டத்துக்கும் 2013 சட்டத்துக்கும் பெரிய வேறுபாடு உண்டு. குறிப்பிடத்தக்க ஒரு வேறுபாடு. அதை ஏற்பதும் மறுப்பதும் மாநிலங்களின் உரிமையாக அன்றைக்கு இருந்தது. இன்றைக்கு அப்படி இல்லை. எல்லா மாநிலங்களும் ஏற்றாக வேண்டும் என்கிற கட்டாயம் வருகிறது. அன்றைக்கு 2013 3 மாநிலங்கள் எதிர்த்தன. ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று ஆந்திரா, இன்னொன்று குஜராத். இதிலே பெரிய வேடிக்கை என்ன என்று பார்த்தால், அன்றைக்கு குஜராத்தின் முதலமைச்சராக இருந்த மோடி அவர்கள் இதனை எதிர்த்தார்கள். பிரதமராக வந்ததற்கு பிறகு அவரே அதை கொண்டு வர வேண்டும் என்று எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்தார். 2016 மறுபடியும் வழக்கு போட்டு அது பற்றி விரிவாக நான் சொல்ல வேண்டும், அதற்கு நேரமில்லை. எந்த ஒரு நீதிமன்றத்தில் கொண்டு போய் கொடுத்தார்கள் என்பதெல்லாம் அதற்கு உள்ளே இருக்கிற அரசியல். 2017 தொடர்ச்சியாக இந்தியா முழுவதும் எந்த மாநிலத்துக்கும் அவர்களின் விருப்பத்துக்கு இடமில்லாமல் நீட்டு தேர்வு நடத்தப்படுகிறது. இதுவரையில் ஏறத்தாழ 25 பிள்ளைகள் தங்களை உயிரை இழந்திருக்கிறார்கள், தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நீட்டு தேர்வை நாம் பார்க்க வேண்டியது ஒரே ஒரு பார்வையிலே தான். 10ஆம் வகுப்பில் வெற்றி பெற்றால் 11க்கு போகலாம், 12ஆம் வகுப்பில் வெற்றி பெற்றால் கல்லூரிகளுக்கு போகலாம் என்பதுதானே இயற்கையானது. 12ஆம் வகுப்பில் வெற்றி பெற்றாலும் மிகப்பெரிய கூடுதல் மதிப்பெண்களை பெற்றாலும் இன்னொரு தேர்வு எழுதித்தான் நீங்கள் மருத்துவக் கல்லூரிக்கு போக முடியும் என்றால் 12 வகுப்பு வரையில் நம் பிள்ளைகள் படித்தது எதற்காக என்பதுதான் கேள்வி. எனவே அப்படி ஒரு தேர்வை இடையிலே வைத்து ஏறத்தாழ 1176, அதாவது 1200க்கு 1176 மதிப்பெண்கள் வாங்கிய அனிதாவுக்கு மருத்துவக் கல்லூரியில் இடமில்லை என்று சொன்னால் இது ஒருதலை பட்சமானது. எனவே இன்றைக்கு வந்திருக்கிற தமிழ்நாடு அரசு இதற்காகவே நீதிபதி AK ராஜன் அவர்கள் தலைமையிலே ஒரு குழுவை அமைத்தது. அந்த குழு இந்த நீட்டு கூடாது என்பதற்கு 3 காரணங்களை சொல்லியிருக்கிறது. ஒன்று, இது சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குகிறது. இரண்டாவது, பிள்ளைகளுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது. மூன்றாவது, மாநகராட்சியில் இருக்கிற வசதிகள் நகராட்சிகளில் இருக்கிற வசதிகள் கிராமத்து பிள்ளைகளுக்கு இல்லை என்பதால் கிராமத்து பிள்ளைகளை பாதிக்கிறது என்று. எனவே இந்த ஆர்ப்பாட்டம் என்பது மாணவர்களுக்காக, குறிப்பாக கிராமப்புறத்து மாணவர்களுக்காக, இன்னும் சரியாக சொன்னால் நாடு முழுவதும் ஒரு சமத்துவம் இருக்க வேண்டும் என்பதற்காக. இந்த நீட்டு தேர்வில் இப்போது புதிதாக நாம் பார்த்தால் தமிழ்நாடு மட்டும் எதிர்த்து கொண்டிருந்தது, இன்றைக்கு இந்தியாவே எதிர்க்கிறது. அதற்கு என்ன காரணம் என்றால், இந்த நீட்டு தேர்வில் கடந்த மாதம் நடந்த தேர்வில்
பல குளறுபடிகள் நடந்திருக்கின்றன. 10 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த கேள்வித்தாளை வாங்கி இருக்கிறார்கள் என்பதெல்லாம் வெளிப்பட்டு உச்சநீதிமன்றமே அதனை கண்டித்திருக்கிறது. எனவே இதற்கு பிறகும் இந்த நீட் தேர்வு தொடரக்கூடாது என்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாடு முழுவதும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் மட்டுமல்ல, பல்வேறு கட்சிகள் நடத்தி கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இந்த குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. எனவே மக்கள் குரலை மதிக்கும் அரசாக ஒன்றிய அரசு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த நீட் தேர்வு விலக்கப்படுகிற வரையில் நாட்டில் இந்த போராட்டங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.